சமூகத்துக்கு வரவே மாட்டேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை சும்மா பைபிளை திறப்பேன், பைபிளே திறக்க மாட்டேன். சிலர் வர முடியாத சூழ்நிலைகள் உண்டு, வேலையின் நிமித்தம், அவருடைய கடமைகளின் நிமித்தம். But still they will always be in love with the word. அவருடைய வசனத்தை பிரிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. That is a different case. That is understood. ஆனால் இங்கே வந்து கடமைக்கு கோயிலுக்கு வந்துக்கிட்டு, கோயிலுக்கு வந்து சும்மா அப்படியே ஒரு டிராமா போட்டுக்கிட்டு, கோயில வந்து தூங்கிட்டு, வசனத்தின் மேல் அன்பில்லை, உபதேசத்தை கேட்க மனதில்லை, கேட்ட வசனத்துக்கு விசுவாசிக்கவோ கீழ்ப்படியவோ மனதில்லை. நீங்கள் யாரால் பிறந்தவர்கள்? உங்கள் முடிவு உங்கள் கையில் தான். எனக்கு குத்துற மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு குத்துறோம் தான் நான் பேசுறேன். அவர்கள் திரும்பினார்கள். எங்க போய் முடிய போறீங்க? எங்க போய் முடிய போறீங்க? வசனத்து மேல பிரியமே இல்ல, உபதேசத்தை கேட்க மனசு உழைக்க நானுடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள். உங்களுக்கு கர்த்தர் இங்கே